இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 15ல பராத் இரவு என்கிற பேர்ல முஸ்லிம்கள் ஒரு வழிபாட்டை செய்கிறாங்க. பராத் இரவுனா என்னவா? அந்த நாள்ல நோன்பு வைப்பாங்க. பகல்ல இரவு நேரத்துல விசேஷமான தொழுகையில ஈடுபடுவார்கள். 3 யாசின் ஓதுவாங்க பள்ளிவாசல்ல. ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு காரணம். ஒரு யாசினை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் வாழ்வாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதற்கு என்கிற காரணத்தை சொல்லி 3 யாசின் ஓதுறாங்க. இன்னும் முஸ்லிம்கள் பெரும்பாலியாக இருக்கக்கூடிய முஹல்லாக்கள் பகுதிகளை எடுத்துக்கொண்டா பள்ளிவாசல் மினாராக்கள்லாம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நேர்ச்சிகள் என்கிற பேர்ல உணவுகள் விநியோகம் செய்வதும். இப்ப பராத் இரவுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தையை கேள்விப்படாத முஸ்லிமே நம்ம இருந்திருக்க மாட்டோம். இது இந்த பராத் இரவுன்னு குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? மார்க்கம்னு நம்ம ஒண்ணு சொல்றதா இருந்தா குர்ஆன்ல தேடுவோம், அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் வழங்குவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ்லயாவது லைலத்துல் பராத் இரவு, ஷாபான் பிறை 15 தான் பராத் இரவு, அந்த பராத் இரவுல இன்னென்ன காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களா? பராத் இரவுங்கிற சொல்லாவது இருக்கா? அந்த சொல்லு கூட கிடையாது. அந்த சொல்லை கூட இவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது ஆச்சரியமா இருக்கிறது. கண் மூடி அப்படியே நம்பிக்கொண்டு செயல்படுகிற ஒரு போக்கு தான் அதுல வெளிப்படுகிறது ஒழிய இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி இருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்ல இருக்கான்னு அன்றைக்கே ஆலிம்கள்லாம் தேடி மக்களை நல்வழிப்படுத்தி இருந்தாங்கன்னா, இந்த பராத் இரவு சம்பந்தப்பட்ட அனாச்சாரம் நம்ம சமுதாயத்திடம் இருந்து என்றைக்கும் காணாம போயிருக்கும்.